சிம்பிளாக பொங்கல் எப்படி செய்வது பார்க்கலாம். 1 கப்பு ரைஸு, 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு அதில் 4 கப்பு தண்ணி வைக்கணும். 4 கப்பு தண்ணி வச்சுட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 5 to 6 விசில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா 5 to 6 விசில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மசிச்சுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை நான் இப்போ மசிச்சுக்கிறேன். நல்லா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மசிச்சுக்கினா போதும். நான் இதை நல்லா மசிச்சுக்கிறேன். மசித்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு பேனில் கீ போட்டு தேவையான அளவுக்கு கீ போட்டுக்கலாம். கீ இல்லைன்னா ஆயில் கூட போட்டுக்கலாம். கீ போட்டால் நல்லாயிருக்கும். நான் 2 ஸ்பூனு கீ போட்டிருக்கேன். 2-3 ஸ்பூன் போடுறேன். இந்த அளவுக்கு ஆனதும் கொஞ்சம் கீ காஞ்ச உடனே ஜிஞ்சர் போடணும். ஜிஞ்சர் போட்டால் அந்த ஜிஞ்சரோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர், கருவேப்பிலை, பச்சை மிளகு, கேஷ்யூ ஆப்ஷனல்லு. கேஷ்யூ வேணும்னா போட்டுக்கலாம். தேங்காய் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். தேங்காய் போட்டால் ஆக்சுவலி நல்லாயிருக்கும். பட்டு என் ஹஸ்பண்டுக்கு தேங்காய் பிடிக்காது. அதனால நான் தேங்காய் ஆப்ஷனல் விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதும் இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதும் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பொங்கல் விசில் விடும்போதே நான் கொஞ்சம் போட்டுக்கினேன் பெருங்காயம். அதனால் நான் கொஞ்சமாக போடுறேன் இதில். அப்புறம் கொஞ்சமாக சீரகம், மிளகு போட்டிருக்கேன் பாருங்கள். சீரகம், மிளகு போடணும். கொஞ்சமாக பெருங்காயம். இந்த மாதிரி நல்லா கலக்கினே இருக்கணும். இல்லையானா அந்த கேஷ்யூ வந்துட்டு கருகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. இந்த மாதிரி வந்தால் போதும். பொங்கல் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். சிம்பிளாக பொங்கல் வீட்டில் நல்லா டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கீ நல்லா இறங்கணும். பொங்கலில் நல்லா மிக்ஸ் ஆகணும் கீ. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் நான் மேலேயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன். அவ்வளோதான், டேஸ்டியான பொங்கல் ரெடி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.